திருச்சிற்றம்பலம். இன்னாருடைய சிவனை போற்றி, இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நவம்பர் மாத பலன் குறித்த பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாதத்துல இந்த கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்தில் இருக்கின்றார்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். குரு பகவான் கடகத்துல உச்சமா இருக்கார். 11ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா வக்கரகிரி அடைகிறார். ஒரு சில ஜாதகத்துக்கு குரு உச்சமானால் யோகம், ஒரு சில ஜாதகத்துக்கு குரு உச்சமாகி வக்ரம் பெற்றால் யோகம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்தது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருவரும் சேர்ந்து, சுக்கிரன் மூல திரிகோண வீட்டுல இருக்கார். சூரியன் நீசமானாலும் சுக்கிரனோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தை பெறப்போகுது. அதே போல சுக்கிரனும் புதனும் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போறாங்க. சூரியன் 16ஆம் தேதிக்கு மேல செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார். அதே போல பாத்தீங்கன்னா சுக்கிரன் 26ஆம் தேதி அதே வீட்டுக்கு வரார். இயற்கையாகவே செவ்வாய் அதே வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று பலமா இருக்கார். குருவினுடைய பார்வையில செவ்வாயும் அதே போல 16ஆம் தேதிக்கு மேல சூரியனும் வரப்போகிறார். இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து மகா யோகம்னு சொல்லுவோம். அதே போல குரு பார்வையில் இருக்கும்போது பெரிய லெவல்ல அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. அதே போல சுக்கிரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது லட்சுமி நாராயண யோகத்தை, பண பலம் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பை கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். உங்க ஜாதகத்துல அந்த யோகங்கள் இருந்தா மிகப்பெரிய பாக்கியவாதிகள் அப்படிங்கிறதா உண்மை. இந்த மாசம் இது போல நிறைய யோகங்கள் உங்களுடைய ராசிக்கும் தனிப்பட்ட முறையில வேலைகள் செய்யும். அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கும் தானே நவம்பர் மாத பலனை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பலமா தன்னுடைய ராசிக்குள்ளே இருக்கார். ஆட்சி பலம் பெற்று இருக்கார் குரு பார்வையில. இதை விட விருச்சிக ராசிக்கு வேற என்ன நல்ல பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இந்த வருடத்திலேயே கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ராசி அதிபதி பலமா இருந்து குரு பார்வை பெறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம். அப்ப இந்த மாசம் நீங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ். நீங்க எதை நினைச்சீங்கனாலும் சக்சஸ். ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனா அந்த உண்மை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்க போகுது அப்படிங்கிறது அமைப்பு. ஏன்னா பணம் இழந்தாச்சு, சொத்தை இழந்தாச்சு, நகை அடைமானத்துல போயிடுச்சு, கொடுத்த பணத்தை ஒருத்தர் கொண்டு ஓடிட்டா, நகை அடமானத்துல எடுக்க முடியல, அதை வித்து சில விஷயங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு, அதை செஞ்சுமாச்சு அப்படிங்கிற நிறைய விருச்சிகத்துக்கு இப்ப இதை போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப இதுல இருந்து உங்களுடைய கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் இழந்த சொத்துக்கள், பெயர், புகழ், நகை எல்லாமே மீண்டும் எடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு தொடங்க போகுது அப்படிங்கிறது அவங்க தைரியமா இருக்க போறீங்க. எதையும் எதிர்கொள்ள போறீங்க. எது வந்தாலும் பல மடங்கான வெற்றிகளோட திரும்பி வர போறீங்க அப்படிங்கிறதா உண்மை. வேலை வாய்ப்பு முதல்ல 6ஆம் இடங்கிறது வேலை வாய்ப்பு. அப்ப வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது. வேலையில எதிரிகள் தொல்லை, கூட இருக்கக்கூடிய தொல்லைகள் இதெல்லாம் விலகிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த குரு பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, இப்ப அதெல்லாம் விற்கும் போது பெரிய லாபங்கள் கிடைப்பது, இதெல்லாம் இந்த மாசம் உண்டு உங்களுக்கு. 2-5 கூடையவரான குருவே உங்களுக்கு உச்சமாகிறாரு இல்லையா? இப்ப பணம் வரது, பொருளாதாரம் சிறப்பா இருக்கு. 11ஆம் தேதிக்கு மேல வக்ரமானாலும் கூட குரு அதே இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது விதி. பேச்சுக்கு மரியாதை உண்டு. சனி உங்க ஜாதத்துல வக்கரமாக இருக்கிறாரான்னு மட்டும் பாருங்க. சனி வக்கரமாக இருந்து விட்டால் வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள், ஆரோக்கியம் இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இல்லை என்றால் முழுக்க கொஞ்சம் 28ஆம் தேதி வரைக்கும் பொறுமையா இருக்கும். 28ஆம் தேதிக்கு மேல நிச்சயமாக நல்லா நடக்கிறதுக்கும் அதீத வாய்ப்புகள் உண்டு. வீடு சார்ந்த, சொத்து சார்ந்த இதெல்லாமே அதிகம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பாருங்க, 7-12ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டிலே திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கைப்பிடி வரப்போது. எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த வரனோட நீங்க எப்படி நினைச்சீங்களோ அதே போல படிப்போ, வசதி வாய்ப்புகளோ, நல்ல குடும்பமோ எப்படி நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதே போலவே விருச்சிக ராசிக்கு இந்த மாசம் வரன்கள் அமைஞ்சு வரும். வெளியூர் வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், மனைவி சொந்த ஊர் இருக்காங்க, இந்த மாசம் கூப்பிட்டுக்கலாமா, இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தோட சென்று வெளிநாடு போயிட்டு வர்றது, ஓரளவுக்கு இன்ப சுற்றுலாவாவது போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் குடும்பத்துல இருந்து இந்த பிரச்சனைகள் குறையிறது, மனசு நிம்மதியா இருக்கிறது, இதெல்லாமே இந்த மாசம் உண்டு உங்களுக்கு. அதே போல 8-11ஆம் அதிபதி புதன் மறைஞ்சிருக்காரு. இப்போ 12ஆம் வீட்டில் இருந்தாலும் லட்சுமி நாராயண யோகத்தோடு இருக்கிறதுனால முழுக்க 8ஆம் அதிபதி கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் கண்டிப்பா வேலை செய்யும். எப்படி பணம் வர உண்டு, ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுத்தே தீரும். மறைஞ்சது எல்லாமே திரும்பவும் வரப்போகுது. அது நகையா இருந்தாலும் சரி, சொத்தா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, போனது மறுபடியும் கை சேர்றதுக்கான அதீத வாய்ப்புகள் உண்டு.
மேக்சிமம் பாருங்க, உங்க குரு 9ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. முன்னோருடைய அனுகிரகம் நிறைய உண்டு இந்த மாசம்ல. உங்களுக்கு கொஞ்சம் ஆன்மீக வழிபாட்டை அதிகப்படுத்திட்டு உங்களுடைய வேலைகளை கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா நீங்க எதை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 குடைவராகி 12ஆம் வீட்டில் நீசமானாலும் சுக்கிரனோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தை பெறுது. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மேக்சிமம் உங்களுக்கு தொழில் ஓடிக்கிட்டே இருக்கு. தொழில் போகுதா, அதுல கீழேயும் போகாம மேலேயும் போகாம மேக்சிமம் என்ன லெவல்ல போறேன்னு அதே லெவல் அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாரு. தொழில் ஸ்தானம் ஓரளவுக்கு வலுவடையுது. 10, 12 தொடர்பு ஏற்பட்டாலே தொழில் குறையணும்னு தான் அமைப்பு. தொழில் வந்து டவுன் ஆகும் அமைப்பு. ஆனா நீசபங்க ராஜயோகத்தை சூரியன் பெற்றதுனால இருக்கின்ற தொழில் நல்லாதான் போகும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. விருச்சிகத்துக்கு இந்த மாசம் அருமையான மாசம், பயன்படுத்திக்கோங்க. ஜாதக தசாபுத்தி போது நல்லா இருந்துச்சு. நான் சொல்லிட இனிமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், இளையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்.